உலகத்தாத எல்லா ரசூலுடைய உள்ளத்துல ஒரே ஈமான். அப்ப அந்த ரசூலை பின்பற்றக்கூடிய உம்மத்து மாறாத நம்ம உள்ளம் ஒரே ஈமான், எல்லோரோட உள்ளம் ஒரே மாதிரி. அந்த அப்படிப்பட்ட ஒரு ஊராக இந்த ஊரை எல்லாம் மாற்றி தருவாங்க. பெரிய பெரிய அவளியாக வசிச்ச ஊரு நான் கேள்விப்பட்டேன். இந்த ஊருக்கு பேர் என்ன? தொண்டையார்பேட்டை. தொண்டையார்பேட்டைன்னு அந்த தொண்டையார் அவரை பேர் ஊருக்கு பேர் வந்திருக்காங்க. தொண்டைக்காரர். அவர் தொண்டியில் இருப்பாருன்னு அவர் இங்க வந்தேன். எதுக்காக வந்தேன்? தீனுடைய அந்தரங்க இந்த ஊர்ல இல்லாம இருந்துச்சு. அப்ப அந்த அந்தரங்கத்தையும் வெளிரங்கத்தையும் பேரத்தை கட்டி கொடுக்கறதுக்காக வந்தேன். அதனால அவரை வச்சு இந்த பேர் ஊர் மஷூர் ஆயிடுச்சு, ஃபேமஸ் ஆயிடுச்சு இல்லையோ. இப்ப மக்கள் பார்க்க பேர் போட்டுட்டே ஏன்னா அந்த பழைய பேர் இருக்கதான் தெரியும். அப்படி ஸ்டாலினா இருக்கு, நிறைய சக்கியாக்கள்லாம் எடுத்தாங்க. கேள்விப்பட்ட பாவோட சக்கியா சக்கியா இதெல்லாம் என்ன காரணம்? அவரு கெலிமத்து தய்யிபாவோட கருத்து இருந்துச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த கல்வி இஸ்லாத்துக்கு உயிர் வராது. நீங்க எத்தனை ஓதுனாலும் ஓதி கொடுக்கனாலும் என்ன செய்யனாலும் அதெல்லாம் ஒரு சில நேரம் இருக்கும், சில நேரம் அது ஆகும். போகாம நிற்கணுமோ. இப்ப நம்ம செல்போன் வச்சிருக்கோம், நீங்க எல்லாரும் அதுக்குள்ள ஒரு பேட்டரி இருக்கும். அந்த பேட்டரி சார்ஜ் ஒரு நாளுக்கு சார்ஜ் போட்டா 1000 மணி நேரம் அந்த சார்ஜ் நிற்குமா? நிற்காது. அது ஓடிட்டே இருக்கும், போன் வந்துட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அதனால அந்த சார்ஜ் அங்கே யூஸ் ஆகுது, அது இறங்கிடும். கிளம்புமே இல்லையா? திருப்பி சார்ஜ் போடணும் இல்லையோ? இது அப்படி எல்லாமல் அந்த ஈமான் தான் நம்ம வச்சிருக்கிறாங்க. ஒரு ஆளு கூட பயம் கேட்டா சார்ஜ் ஆகும், ஒரு செய்யக்கூடிய பயம் கேட்டா அப்ப நமக்கு நல்ல ஈமான் வரும். அப்படி போய் இங்கே போய் பஜார போய் வீட்டுக்கு போய் ஒரு நாள் 2 நாள் போய் சார்ஜ் இறங்கி இப்படி இறங்கி நமக்கு சரி வராது. காரணம் மோசக்கு வரும் தெரியாது. அதனால ஒரு தாய்மையான ஒரு சார்ஜ் நமக்கு கிடைக்கணும். கெலிமத்து தய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் நாட்கள் இல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் கல்வில வந்துட்டா அந்த மிஷன் அங்கே ஓடிட்டே இருக்கும், ஈமான் சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். இந்த கலிமாவோட வேலையே ஈமான் தான். ஈமானுடைய வோல்டேஜ் இந்த கலிமா தான் தருவான். அல்லாஹ் தருவான். இந்த கலிமா நம்ம அட்ரஸ் தான் உள்ள இருக்கு. நம்முடைய ஐடி இப்ப நம்ம எங்க போனாலும் ஒரு ஃபைல் ஏறினா ஐடிக்கு இருக்கு, பிளைட்டுக்கு போனா பாஸ்போர்ட்டுக்கு இருக்கும், ஐடிக்கு இருக்குமா இல்லையா? எது மாதிரி கபருக்கு போனாலும் ஐடி தான் இருக்கும். கபரு சன்னா மையத்து ஜனாத வச்ச உடனே ஐடி எங்க பண்றா பமன் நம்பியுக்கா. நம்ம ஐடியில இருந்து இருக்கும், பாஸ்போர்ட்ல என் பாப்பா பேரு, அப்பா பேரு, அம்மா பேரு, வீட்டுல பேரு, நம்ம பேரு தானே ஐடி சொன்னா. பிறந்த எங்க பிறந்தேன், டேட் ஆஃப் பர்த் இல்லையா? அதுல இருப்பேன். கபருக்கு போனா ஐடி தான் கேட்குது. மண்டபுக்கா அமன் நபியுக்கா, அம்மா தீனுக்கா, அம்மா கிபிலத்துக்கா, அமன் இமாமுக்கா, அமன் இஹ்வானுக்கா, அம்மா கரீபத்துக்கா, எல்லாம் கேள்விகள் இருக்கு. ஐடி தான் கேட்குது. இந்த அனைத்து ஐடியும் ஜன்மத்திலிருந்து தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். நாம் யாரு, நாம் எங்கேருந்து வருது, நாம் எங்க போயிட்டு இருக்குது, நம்முடைய நிலைமை என்ன, அனைத்து கெலிமா தய்யிபாவுக்குள்ள வேற எந்த கிதாபும் நீங்க ஓத தேவையில்லை. முதல்ல இந்த கிதாபு ஓதுங்க. எது கிதாபு? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ஜல்லல்லாஹு சொர்க்கத்துல தான் படைக்கணும், பூமியில் இல்ல. அவர் பிறந்தது சொர்க்கத்தில் இல்லையா? சொர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் உயிர் கொடுத்து அவர் கண்ணு முழிச்ச உடனேயே அல்லாஹ்வுடைய அரசை தான் அல்லாஹ் காண்பிச்சு கொடுத்தாங்க. அந்த அரசுடைய பிரிவில் என்ன எழுதியிருக்கிறாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். உடனே ஒரு கேட்ட யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் நீங்க வணங்கிட்ட, இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் யாரு? அப்ப அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பிச்சாரு, உங்களுக்கு கரெக்ட் வேர்ட் இல்ல. லௌலாஹு லமா ஹலக்
சொர்க்கத்திலேயே ஒவ்வொரு பில்டிங்குக்கும் மேலே முஹம்மது 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 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேர் எழுதியிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு பேர் இல்லாத எந்த பில்டிங்கும் இல்லை சொர்க்கத்தில். அதுக்கப்புறம் ஷஜரத்து தூபா சொல்லி பெரிய ஒரு மரம் வருஷம் ஒரு மரத்தை நான் ஆதரவித்தா பார்த்தேன். அந்த மரம் பார்த்து ஆணையுடைய செவி மாதிரி அதுல இலைகள் எல்லாம் பெருசா இருந்தாங்க. ஒவ்வொரு இலைகளிலும் எழுதியிருக்கிறாங்க முஹம்மது 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 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மலக்குமார்களை பார்த்திருக்கிறாங்க ஆதரவிக்கிறாங்க. எத்தனையோ ஏகப்பட்ட மலக்குமார்களை நேரடியாக பார்த்ததுதான் செய்யலாம் ஆதரவிக்கிறாங்க. அந்த மலக்குமாரோட ரெண்டு கண் பொறிகளுக்கு நடுவில் எழுதியிருக்கிறாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனார் ஷீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை தன்னுடைய அடுத்த நபியாக நியமித்து தன்னுடைய கலீஃபையாக அடுத்த நபியாக அல்லாஹ் ஷீஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பட்டம் கொடுத்து அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பொறுப்பை ஒப்படைக்கக்கூடிய என்ன வசியத் செய்ய இமாம் சுயூத்தி ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறார். என்னுடைய மகனே ஷீஸை நீ இந்த ஹிலாஃபத்தை இந்த நபுவத்தை தக்வாவுடன் வகாருடன் உள்ளத்துடன் இஹ்லாஸுடன் நீ இதை மாத்திரமல்ல இதாவது தப்பல்லாக நீ எப்போ அல்லாஹ்வை திக்ர் செய்யறோ அதோடு சேர்ந்து பகுர் இஸ்ம முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முஹம்மது சொல்லப்பட்ட அந்த பேர் இருக்கிறே அதை நீ திக்ர் செய்துதான் அல்லாஹ் மட்டும் திக்ர் செய்து முடிச்சுக்கிறாத செய்து அல்லாஹ் திக்ர் செய்து அடுத்த நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இஸ்ம முஹம்மதை நீ திக்ர் செஞ்சுக்கோ. ஏன் கேட்டா அவர் அல்லாஹ்வுக்கும் ஒரு பொருத்தமான அவருக்காக தான் நம்மை அல்லாஹ் படைச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அந்தஸ்து நபிதான் அவர். அவருடைய பெயரை அல்லாஹ்வுடைய ஒரு கூட்டம் மலக்குமார்கள் அது மட்டும் உதவி செய்திருக்கிறாங்க. நான் பார்த்திருக்கிறது அல்லாஹ் ஒரு கூட்டம் பெரிய ஒரு ஜமாஅத்தான மலக்குமார்களை படைத்து உட்கார வச்சிருக்கிறாங்க. அவருக்கு வேலை என்ன? முஹம்மது 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 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஒரு இடையில வேலை இல்லை. அதுக்காக ஒரு மலக்கு அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சப்தம். அவருடைய ஹபீபுடைய பேரை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதனால அந்த நாளைய திக்ரை நீ அதிகமா ஆரம்பிக்கோ. என்ன அது கருத்து? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய கருத்து அதோட கோர்ஸ் அதோட பாடம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஆரம்பிச்சது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஆரம்பிச்சது. அதனால அத்தனை நபிமார்களும் ஆசைப்பட்டேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறதுக்கும் அவருடைய உம்மத்தியாக ஆளுவதற்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரோட வாழ்க்கையின ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையின காரணம் என்ன? அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிப்பு சிறப்பும் அவருடைய பாத்திரியான சில கருத்துக்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறாங்க. நாம் அந்த உம்மத்தியாய் கூட அதை கொஞ்சம் கவனம் சொல்லிட்டாங்கன்னு நம்ம நிலைமை. அதனால அன்பான சகோதரர்களே, எப்ப பார்த்தாலும் துனியா துனியா வியாபாரம் தொழில் டாலர் தீனா திரகம் இந்த சிந்தனை நமக்கு சரி வராது. அந்த சிந்தனையிலே நம்ம போகக்கூடாது. அல்லாஹ்வுடைய சிந்தனை நமக்கு இருக்கணும், அவருடைய ரசூலுடைய சிந்தனை நமக்கு இருக்கணும், தீனுடைய சிந்தனை நமக்கு இருக்கணும். உண்மையான ஒரு தீன்தாரியாக வாழணும், தக்வாதாரியாக வாழணும். என்னுடைய ஈமானுடைய நிலைமை என்ன? நான் ஓதக்கூடிய கலிமா நான் எந்த அளவுக்கு வழங்கி இருக்குது, இதுக்கு மீதம் என்ன வழங்க வேண்டி இருக்குது, இருக்கிற ஆயுதத்துக்கு 10மோ 10ஆவதோ போதுமானதோ இல்லையே நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு அதுக்குள்ள முயற்சிகளை நம்ம எடுக்கணும். எல்லாம் ஓதிக்கு தருவானா கலிமத்து தய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹ். அது உண்மையில் அல்லாஹ் அந்த கலிமாவை ஒரு கண்ணாடி மாதிரி தான் வச்சிருக்காங்க. கண்ணாடி நீங்க வீட்டுல எல்லாம் கண்ணாடி வச்சிருக்கீங்க, முகத்தை பார்க்கணும். தமிழ்ல கண்ணாடி நான் உண்மையில் தமிழ்நாட்டுக்காரன் இல்லை, எனக்கு தமிழ் பேச தெரியாது. மலையாளம் தான் உங்களுக்கு தமிழ் வழங்குதோ? கண்ணாடின்னு சொன்னா வழங்கிருச்சோ? அது எதுக்குள்ளது? லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம முகத்தை பார்ப்பதற்குள்ள ஒரு கண்ணாடி தான். அது உங்களுக்கு முகம் வழங்கிருக்கோ? நீங்க பார்க்கணையோ? ஓத மட்டும் செஞ்சேன். ஒருத்தர் கண்ணாடி 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 என்ன ஒவ்வொரு கண்ணாடிக்கு பேர் இருக்கும். அந்த பேர் ஓதிக்கிட்டே நம்மளுக்கு அவன் முகம் தெரியுமா? கண்ணாடி அவன் முகத்துக்கு முன்னால வரணும். கண்ணமா வேண்டையோ? அப்புறம் கண்ணாடியில தூசி இல்லாம இருக்கணும். கண்ணாடிக்கு மேல ஒரு மரப்பு தடை இல்லாம இருக்கணும்.
அந்த கெலிமாவுக்கு இடையிலே அவருடைய அகலியால் அவருடைய பெற்றோர்கள் மனைவி பிள்ளை புருஷன் துனியா ஏதும் அவனுக்கு ஒரு மழையாக வரக்கூடாது. அது வருதோ அவனுக்கு முகத்திரியா எல்லாம் வைத்திருவாங்க. ஆயிரம் மட்டும் இல்ல கண்ணாடி முகமது ரசூலுல்லாஹ் அதுக்கு பின்னாடி நிற்கிறவங்க கண்ணாடி, அதுக்கு முன்னாடி நிற்கிறவங்க கண்ணாடி, அதுக்கு பின்னாடி நிற்கிறவங்க கண்ணாடி, அது அப்படியே முன்னு பின்ன அங்கத்துக்கு வந்துட்டே இருக்கும். அன்பான சகோதரன், உலகத்தில் உங்களுக்கு ஆனந்தமாக வாழணுமோ சந்தோஷமாக வாழணுமோ போன வாழ்க்கையில் கவலை இல்லாமல் பெறக்கூடிய வாழ்க்கையை பற்றி பயம் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் உங்களுக்கு வாழணும் ஆசை இருக்கா? இருக்கவர் கை தூக்கு. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இந்த கலிமத்து தொய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் வளர்த்துட்டார். அது சொல்லப்பட்ட ஒரு கருத்து 4 ஸ்டேஜ் இருக்கிறது. ஒரு சாலிஹீனோட ஸ்டேஜ், அடுத்த சுஹதாவோட ஸ்டேஜ், அடுத்த சித்தீகீனோட ஸ்டேஜ், அடுத்த அம்பியாவோட ஸ்டேஜ். அம்பியாவோட ஸ்டேஜ் யாரும் போக முடியாது, முடிஞ்சு போச்சு. மீதம் உள்ளதெல்லாம் நமக்கு போகலாம். முதல் ஸ்டேஜ் சாலியோட ஸ்டேஜ் ஆகுது. இந்த கலிமத்து தொய்யிபாவது உங்களுக்கு வழங்கினா வாழ்க்கையில் போன வாழ்க்கையில் கவலை இருக்காது, பெறக்கூடிய வாழ்க்கை பற்றி பயம் இருக்காது, டென்ஷன் என்னன்னு தெரியாது, ரொம்ப ஆனந்தமாக அல்லாஹ்வுடைய தீதார் அவனை எந்த நேரமும் திக்ர் செஞ்சு ஒவ்வொரு நேரமும் அவனை ஷுஹூர் செய்து அவருடைய ஷுஹூதிலேயே அவருடைய ரிகாதிலேயே நேரம் போடுறதே தனக்கு தெரியும். அல்லாஹ் போக்கி தருவானா. சஹாபாக்களுடைய வாழ்க்கை பாரு, முன்னோர்களான முஸ்லிம் மக்கள். இந்த உம்மத்தில் முதலாவது அவர்தான் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார். இந்த முஹாஜிர்களும் அன்சார்களும் ஆகிய முதல் குரூப்பை பாரு, முதலாவது சர்வ பாருங்க. அவரோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அதுக்கு டென்ஷனே இல்லை. டென்ஷன் வந்து அந்த சஹாபாக்களுக்கே கிடையாது. 4 நாள் தன்னுடைய வீட்டுல நெருப்பு, அடுப்புல நெருப்பே இல்லையே, பசியால இல்ல, சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, தங்குவதற்கு வீடு இல்ல, உடுக்கிறதுக்கு ஆடை இல்ல, கவலை கிடையாது, டென்ஷனே இல்லை. நமக்கு என்ன எல்லாம் இருக்குது, வீடு இருக்கு, பள்ளிவாசல் கூட எல்லாருக்கும் பேர் ஏசியா இருக்கிறாங்க. ஏசி எல்லாம் போட்டு தொழுது இருக்கும், வெளியில கூடு, உள்ளத்துல ஏசி, கல்வுக்குள்ள ஏசி வரல. கல்வுக்குள்ள அவன் கல்வு அப்படி என்ன சொல்ல நெருப்பு வைத்த மாதிரி இமாம் சீக்கிரம் போக முடிச்சா அவன் ஓடணும். அதுக்காக கல்வு கூட இல்லாம ஹீட்டுக்கு மேல ஹீட்டா இருக்கிறாங்க. வெளியில எல்லாம் ஏசி எல்லாரும் கேட்க இந்த மக்களுக்கு பள்ளியில் ஏசி கொடுத்த ரப்பல் ஆலமீன் உள்ளத்திலும் நீ அதை செஞ்சு உள்ளத்துல ஏசி என்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். இது உள்ளத்துல வந்த உள்ள எப்போ கூலாயிருக்கிறேன். எந்த அளவுக்கு கூலாம் தெரியுமோ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி என்னோட பயானை முடிக்கிறேன். அதற்கு கலீலுல்லாஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு கலீலுல்லாஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்போ முஹர்ரம் மாதம் தானே ஓடிட்டு இருக்குது. இப்போ போன முஹர்ரம் 10 இந்த நடந்துச்சு இல்லையா? முஹர்ரம் 10 என்ன ஆயிடுச்சு? அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய எதிராளியாகிய நம்ரூத் என்ன செஞ்சிருச்சு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பில் போடுவதற்காக நெருப்பை உருவாக்கிச்சு இல்லையா? பெரிய நெருப்பு, உலகத்திற்கே பெரிய நெருப்பு, ஒரு ஊர் அளவுக்கு இருக்கும். அதை ரெடி பண்ணி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அதுக்குள்ள போடுது. அவருக்கு பயம் இருந்துச்சோ? பயம் இருந்துச்சோ? இல்ல. கவலை இருந்துச்சோ? இல்ல. அந்த நெருப்பு போயிட்டே இருக்காங்க. கலீலுல்லாஹி மலக்குமார்கள் எல்லாம் ஆனது பயந்து உலகமே தடுமாறுது. அவருக்கு ஏது இல்லை, ரொம்ப கூலா இருக்கிறது. அல்லாஹ் அக்பர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டேன், நெருப்புக்கு தான் நீங்க போயிட்டு இருக்கிறாங்க, யா அல்லாஹ்வுடைய அலிலே என்னுடைய இறக்கையில் இதை உட்கார்ந்துக்கிறேன், நான் உங்களை எடுத்து உள்ளே கொண்டு போய் அம்மா இலைக்க பல ஜிப்ரீல் நீங்க எனக்கு தேவையில்லை, போ, உங்களுக்கு உதவி வேணும், நீங்க எனக்கு தேவையில்லை. அம்மா இலைக்க பல வாம்மா இலல்லாஹி ஃபபலா, எனக்கு அல்லாஹ் போதுமா? உடனே ஜிப்ரீல் சொன்னது உங்களுக்கு அல்லாஹ் போதும்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில் பாருங்க. இல்முஹு பிஹாலி யக்ஃபினி அன் சுஆலி. அல்லாஹ்க்கு தெரியும் அவர் ஹலீல் எங்க போகுது. நான் சொல்லியா அவர் வளர்க்கணும், நான் தான் சொல்லி கொடுக்கணுமா? அவருக்கு தெரியாத ஹலீல் போனது நெருங்குதுன்னா இந்த நிலைமை அவரோட உள்ளத்துல எப்படி நிச்சயமாயிடுச்சு? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த கலிமா அவருடைய கருத்தில் இருந்தா எந்த அளவுக்கு அமைதியான நிம்மதியான தடுமாற்றம் இல்லாமல் என்னாவும் ஏதாவும் இந்த நெருப்பு நான் போனா கழிஞ்சு போயிடுமே, சாம்பலாயிடுமே, இப்ராஹிம் இல்லாம போகுமே, எந்த பயம் கிடையாது, பயமே கிடையாது அவருக்கு, டென்ஷனே கிடையாது அவருக்கு. அல்லாஹ் இருக்கிறவன் போதும். உடனே அல்லாஹ்வோட உத்தரவு நெருப்போடு நெருப்பே அல்லாஹ் என்ன சொல்லிட்டு யானால் ஓ நெருப்பே யாரு உங்ககிட்ட வருது தெரியுமா? என்னுடைய ஹலீல் தான் வந்து இருக்கிறாங்க. என் ஹலீல் தான் அவரு, என்னுடைய தோழன் தான் அவரு, என்னுடைய தோஸ்து தான் அவரு, என்று சொல்லப்படுவது அவரு. நீ ஊனி பரதன் சலாமனாகி நீ உன்னுடைய அந்த சூடு ஹீட்டை அந்த நிலைமையை நீ மாற்று, கூலாக அது ஓவர் கூடாது. அவரோட உடலுக்கு தோதான முறையில் அவருடைய உடலுக்கு ஆனத்தை கொடுக்கக்கூடிய, அவருடைய உடலுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிலைமை நெருப்பே நீ ஆய்வு நல்லா சொல்லிட்டேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்ரூத் என்ன நினைக்கிறது? அந்த சுற்றுவட்டார இருக்கக்கூடிய எத்தனையோ ஆயிரக்கணக்கான 10000கணக்கான மக்கள் இதோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட கதை முடிஞ்சிட்டேன், அந்த அந்த பல்பு ஆஃப் ஆயிடுச்சு மக்கள் நினைக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புக்குள்ள போய் அந்த வீடு ரொம்ப சந்தோஷமா கையாட்டி நடந்து வெளியில் வருவாங்க. ஒரு சட்டு கூட எரியல, உடலுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அல்லாஹ் நிம்மதியை பாருங்க, அமைதியை பாருங்க, நிம்மதியை பாருங்க. இது முஹர்ரம் 10 நடந்த சம்பவம். இந்த முஹர்ரம் 10 நமக்கு எல்லாம் எப்படி பண்ணணும்? முஹர்ரம் 10 மெசேஜ் என்ன? முஹர்ரம் 10 அன்னைக்கு உள்ள மெசேஜ் என்ன? நிம்மதி, கவலை இல்லை, பயம் இல்லை, டென்ஷன் இல்லாத ஒரு வாழ்க்கை. எத்தனையோ அம்பியாக்களுக்கு, எத்தனையோ வழிமாறுகளுக்கு, சஹாபாக்களுக்கு நசீபாக நாளுதான் முஹர்ரம் 10. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ முஹர்ரம் 10 முடிஞ்சாச்சு. உங்களுக்கு நிம்மதி கிடைச்சிருச்சோ? அல்லாஹ் தஆலா அப்ப யாருக்கு இந்த நிம்மதி இருக்குதோ அந்த அவுலியாக்களோட நம்ம சகவசிக்கணும். அப்ப நமக்கும் நிம்மதி வந்துச்சு. எந்த பிள்ளைகளும் கரடி இருக்குதோ அதிலிருந்து பின்னு குத்தி இருந்தா உங்களுக்கு சார்ஜ் கிடைக்கும். இல்லாத பின்னர் கொண்டு போய் குத்தினா அது நீங்க நினைச்சிருக்க சார்ஜ் ஆகிருக்கிறது கிடைச்சிட்டு பார்த்த சார்ஜ் இல்லை. எதுக்கு நிம்மதி இருக்கிற உடனே இருக்குதோ அந்த அந்த உள்ளத்தோட நம்ம அன்புடன், பாசத்துடன், புரியத்துடன் சகவாசத்துடன் இருக்கணும். நமக்கும் அந்த நிம்மதி வந்து சேரும். அல்லாஹ் ஒப்பிக்கிறான். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸஹபத்து துவர்த்தேரும் நிம்மதி கற்றுக்கொண்டோ என்ன அவனுக்கு நிம்மதி கிடைக்கும் சொல்லவில்லை. இந்த நிம்மதி உள்ள உள்ளம் யாரு இருக்கிறதோ அந்த சாலியோட அந்த அல்லாஹ்வோட ஒளியோட நீதி உனக்கும் நிம்மதி வந்து அல்லாஹ் ஒப்பிக்கிறான். அல்லாஹ் சொல்லிட்டு நமக்கு ஈமான் இருக்கிறது சரி, உனக்கு தக்வா இருக்கிறது சரியா சொல்லுது. நாம் இந்த வழிபாடுகளோட நீதி நனவு ஈமான் சரி வரும், உன் தக்வா அதோட இடத்துக்கு வரும். அதற்கு கலீமுல்லாஹ் மூஸா அலைஹிஸ்ஸலாம் முஹர்ரம் 10 அன்னைக்கு மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்வதற்காக, அடிக்கிறதற்காக, இல்லாமல் செய்வதற்கு, இல்லாமல் ஆக்குவதற்காக ஃபிரௌன் படையெடுத்து வந்தார். ஃபிரௌன் அவருடைய எதிராளிகள் படையோடு வந்து மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை விரட்டுவதற்காக, கொலை செய்வதற்காக, எந்த பயமும் இல்லாமல், எந்த கவலையும் இல்லாமல் மூஸா அலைஹிஸ்ஸலாம் நடந்து போன நபிதான். நபிதான் வந்துருச்சு. நபி நபி என்ன செய்யல, எந்த பயம் இல்லை. நபிக்கு கிட்ட போனேன், நபிக்கு போய் கம்பை கொண்டு அல்லாஹ் அப்படி அடிக்க சொன்னேன். அந்த நபியை தண்ணீர் அடி கொடுக்கிறேன். மூஸா அலைஹிஸ்ஸலாம் கையில் அந்த கம்புக்கு அல்லாஹ் கொடுத்த பவர் பாருங்க. அல்லாஹ்வுடைய நபியுடைய சுகபத்திலே அந்த கம்பு. ஒரு மனுஷன் கிடையாது, அகல் கிடையாது, இதுக்கு புத்தி கிடையாது, இதுக்கு ஏது கிடையாது, கம்பு தான். மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய கைப்பட்ட பலக்கத்து, மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய சகவாசத்தில் இருந்த பலக்கத்தினால அந்த கம்பை அடித்ததும் நபி ரெண்டாக நடுவில் ஓடு வெட்டிட்டாங்க.
அந்த ரோடு வழியாக நதிக்கு அங்கிட்டு போனேன். அதே பார்த்து பிறவும் பின்னாடி வந்துட்டேன். பிறவும் அவருடைய படையும் நதிக்கு நடுவில் வந்ததும் அல்லாஹ் நதியை கூட்டிட்டேன். அவர் அதிலேயே தண்ணி குடிச்சு மோசாயிட்டார். அப்ப இந்த முகர்கள் அல்லாஹ்வுடைய நபிமார்கள் அம்பியாக்கள் பெரிய பெரிய நிம்மதியை பெற்று தன்னுடைய எதிரிகளிலிருந்து வெற்றி பெற்றதா இருக்கிறதுனாலதான் இந்த மாசம் அல்லாஹ் நமக்கும் வெற்றி தருவாங்க. நம்ம எதிரி யாரு? தான் எதிரி. எதிரி யாரு? ஷைத்தான் தான் எதிரி. இந்த ரெண்டு எதிரிகளை மட்டும் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள வெற்றி பெற்றிருக்கணும். அல்லாஹ் சொல்லியிருக்கான். அல்லாஹ் ஜல்ல கலிமத்து தய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹ். அதுலயே முதல் கருத்து லா மஅபூத இல்லல்லாஹ், இரண்டாவது கருத்து லா மஅபூத இல்லல்லாஹ், மூணாவது மீனிங் லா மௌஜூத இல்லல்லாஹ், நாலாவது மீனிங் லா மஷ்ஹூத இல்லல்லாஹ். இது நாலு நம்ம வாழ்க்கையில வரணும். இது நாலு நம்ம வாழ்க்கையில வரணும். அதுல என்ன உலூஹியத்து என்ன உபூதியத்து ரெண்டையும் பழக்கணும். கலிமாவுக்குள்ள அபது ரப்பு இந்த ரெண்டு மக்கள் தான். அபது யாரு ரப்பு யாரு? உபூதியத்து என்ன உலூஹியத்து என்ன? இது நம்ம வழங்குனாலும் நம்ம ஈமான் செஞ்சு வருவோம். பாட்டு அவசரங்களே அமன்து பில்லாஹி, அந்த ஈமான் பரிபூர்ணமானோம். அந்த ஈமான் சொல்லப்பட்ட வாழும் கலிமா கலிமத்து தய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ் வல்கி தருவானால. ரப்பனா லா துஸிர் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا معصوما. اللهم لا تجعل فينا ولا منا ولا معنا شقيا ولا مطرودا ولا محروما. اللهم أعنا على الكتاب والسنة والجماعة وأعذنا مع الإيمان والتوبة. اللهم أحسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة. اللهم اجعل آخر كلامنا عند انتهاء